Hi guys, we are going to see Nasdaq weekly recap. See இந்த வீக் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா ப்ளே ஆயிருக்கு. ஜூன் மாசத்தோடைய ஆயில் பிரைஸ் $70 பெர் பேரல் இருந்தது. ஸோ அதனால இன்ஃப்ளேஷன் கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ஜூலை மாசம் வந்த சிபிஐ, அதாவது ஜூனோட சிபிஐ தான் நம்மளுக்கு ஜூலைல ரிலீஸ் ஆகும், சரிங்களா? அதுல நம்மளுக்கு ஒரு 3.5% தான் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ சிபிஐ வந்து சாஃப்ட் மீன்ஸ் கம்மியா வந்தது. அதனால நாஸ்டாக் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு புல்லிஷ் மொமெண்டம்ல வச்சிருந்தாங்க. கோல்டுமே லைட்டா ஓகேன்ற மாதிரி புல்லிஷ் ஆச்சு. ஏன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் கம்மி ஆச்சுன்ற பட்சத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடைய ஹைக் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மேபி அதை ஹோல்ட் பண்ணுவாங்க, இல்லை கட்டுக்கான பேச்சுவார்த்தை இருக்கும். அதனால டாலர் வந்து கீழே வரும். டாலருக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய இண்டிசஸ் மெட்டல்ஸ் இதெல்லாமே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ரியல் நம்பர்ஸ் உடனே வித்தின் த 3 வீக்ஸ்லயே அகைன் இப்போ க்ரூட் ஆயில் கரெக்டா நமக்கு வெனஸ்டே இருக்கும், ஓகேங்களா? பர்ஃபெக்டா $100 பெர் பேரல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் ஸ்டில் ரைசிங். அடுத்த ஃபெட் மீட்டிங் இப்போ கம்மிங் வீக்கில் நடக்க போகுது, இந்த ஜூலை லாஸ்ட் வீக் நடக்க போகுது வெனஸ்டே. அப்போ இன்ஃப்ளேஷன் கன்சர்ன் இருக்க தானே செய்யுது. அதனால தான் இந்த வீக் பியரிஷ் ட்ரெண்ட். ஸோ இந்த வீக் ஏன் பியரிஷ் ட்ரெண்ட்ன்றது நான் உங்களுக்கு புரிய காரணத்துக்காக இது எல்லாத்தையும் சொன்னேன், சரிங்களா? தென் ஸ்டார்டிங் ஃப்ரம் த டே டைம் ஃப்ரேம். இந்த டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் நம்மளை போட்டு பாடாப்படுத்துச்சு. இந்த மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாள் அந்த ஐஆர்எல் இருந்து மார்க்கெட். மண்டே வந்து அங்கே போகும்னு பார்த்தேன், ஐஆர்எல் போவே இல்லை. பட் அந்த டியூஸ்டே வெனஸ்டேலாம் மார்க்கெட் கம்பல்சரி அந்த ஐஆர்எல் வந்து கீழே விழுந்துரும்னு பார்த்தா பட் எதுவுமே பெருசாக அது பண்ணலை. டியூஸ்டே வெனஸ்டே மார்க்கெட் கொஞ்சம் சைலண்டாக தான் இருந்தது. பட் பாஸ்ட் 2 டேஸ் ஃப்ரைடே அண்ட் தேர்ஸ்டே வேற லெவல் செல் கண்டினியூஷன். வேற எதுவும் பெருசாக அப்படியே ரீட்ரேஸ்மெண்ட்லாம் கொடுத்து ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்லாம் தொடரும் அப்படிலாம் இல்லை. நார்மலாகவே ஜஸ்ட் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, கண்டினியூஷனுக்காக 15 மினிட்லேயே இல்லை 1 ஹவர்லேயே ஏதோ ஒரு பீரியட் டேப் ஆகுது, அவ்வளோ ஃபால். பர்ஃபெக்டாக நடந்தது மார்க்கெட், சரிங்களா? சி இது வந்து 17th ஜூலை. இங்கே 17th ஜூலை மார்க்கெட் வந்து ஸ்வீப் பார்க்கல, சரிங்களா? 17th ஜூலைல இருந்து 22nd ஜூலை வரைக்கும் கீழே தான் இருக்கு. சிம்பிளா சொல்லலாம், 17th ஜூலை கிராஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு டே டைம் ஃப்ரேம் ஃபேராலி கேப்ல ரீச் ஆயிருக்கு எம்கியூல. பட் இஎஸ்ல அங்கே போகவே இல்லை. ஓகே, தென் இதுதான் நம்மளுடைய பேசிக் டிபி. ஏன்னா உங்களுக்கு இந்த கேண்டில் போய் தாண்டி போய் தொடுது, ஒரு ஐஆர்எல் தொடுதுன்னா அப்படிதான் அதனுடைய பிஎஸ்எல் எடுத்தாச்சு. ஸோ அதோட எஸ்எஸ்எலுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அதுதான் பேசிக் டிபி. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த மண்டே ட்ரேட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 hours. சரி கைஸ், 4 hour டைம் ஃப்ரேம். இது ஃப்ரைடே மார்க்கெட் வந்து எடுத்த உடனே ஒரு பெரிய ஃபால் கொடுத்து டிபிலாம் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த பின்னாடி இந்த ரொம்ப நாள் டிபி அது. இந்த டிபியை ரீச் பண்ணிட்டு உடனே அன்னைக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பைஸ் கொடுத்துருப்பான். அப்படிதான் டே முடிஞ்சிருந்தது, சரிங்களா? நம்ம வந்து டிஸ்கார்ட்டை கரெக்டாக சொல்லியிருந்தோம் அதை. சரி, ஸ்டார்டிங் ஏஷியன் ஒரு கன்சல்டேட்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு மண்டே வந்து மார்க்கெட் ஒரு ஆப்போசிட் ட்ரெண்ட் போகுது, கவுண்டர் ட்ரெண்ட். நம்ம வந்து செல் எதிர்பார்க்குறோம். ஸோ அப்போ பை ஆகி போகும்போது பொறுமையாக தான் போகும். இதில் நம்மளுக்கு தேவையான கேண்டில் 226 எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஓகே, புல்லிஷா முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு தேவையான புல்லிஷ்னஸ் தான். ஏன்னா மார்க்கெட் போயிட்டு டே டைம் ஃப்ரேம் செல்ஃப் ஃபேராலி கேப், அதாவது டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் டேப் ஆகணும். நெக்ஸ்ட் இந்த 6 o'clock கேண்டில் 3.5 hours கழிச்சு தான் நம்ம உள்ள போயிட்டு ட்ரேட் பண்ணவே போறோம், சரிங்களா? அப்போ 1 hourல போனா நம்மளுக்கு ஒரு 3 மணி நேரம் ஏன்னா நடந்துன்றது கிளாரிட்டியா தெரிஞ்சிடும். இதில் நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது தெரியுமா, இந்த ஒரே ஒரு கேண்டிலோட ரேஞ்சுக்குள்ளதான் மார்க்கெட் ஃபுல்லா சுத்திட்டு இருந்தது. ஸோ அப்போ கம்பல்சரி கீழே வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எலுக்கு மார்க்கெட் வந்துதான் ஆகும். ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இங்கேயும் பாருங்க, 18 ஸ்டார்ட் ஆச்சா. இந்த கேண்டில் 10 o'clock கேண்டில் ஃப்ரைடே கிரியேட் ஆனது. இங்கே அதை கிராஷ் பண்ணிட்டான். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஓகே, இந்த கன்சல்டேஷன்ல வந்து கீழே இல்லாமல் அதெல்லாம் பார்த்து எஸ்என்டிலாம் ஏமாந்துடாதீங்க. ஓகே, இப்போ 1 hour. இந்த 1 hour டைம் ஃப்ரேம் எக்ஸாக்ட்லி 8 o'clock எப்படி முடிஞ்சிருக்கு. ஒரு மாதிரி ப்ரீவியஸா இருந்த ஒரு 7 o'clock கேண்டிலுக்கு ஒரு இன்சைட் பார் மாதிரி முடிச்சிருக்கானுங்களா. நம்ம எய்ம் பை தான், சரிங்களா? நான் வந்து பை தான் எதிர்பார்க்க போறேன். எனக்கு வந்து மார்க்கெட் இங்க இருந்து நேரம் டே டைம் ஃப்ரேம் ஐஆர்ல போய் தொடணும், அதுக்கப்புறம் செல் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே எனக்கு பை கிடைச்சா அந்த பை எடுக்கலாம், இல்லை அங்கேருந்து செல் ஆகுதுன்னா செல் எடுக்கலாம். மண்டே ஒரு சூப்பர் செல் ஸ்டார்டிங்ல கிடைச்சிருந்தது. பட் அது எப்படின்னா டே டைம் ஃப்ரேம் ஐஆர்ல போய் மார்க்கெட் டேப் பண்ணவே இல்லை. டேப் பண்ணாம இங்க இருக்கக்கூடிய ஒரு எஃப்இஜியோட எஸ்எம்டி வச்சு ஆர்டிஹெச்ல வந்து கரெக்டா ஒரு பீரியட் கொடுத்துருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சு. அதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் மீன்ஸ் என்னோட எய்ம் டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல். மார்க்கெட் அங்கே போகவே இல்லை. ஸோ ட்ரேட்ஸ் இல்லைன்ற மாதிரி கவனம் இருந்துட்டேன். பட் மார்க்கெட் நல்லா தான் ப்ளே பண்ணுச்சு. அதே காமிக்கிறேன் பாருங்க என்ன. இது வந்து எஃப்இஜி, சரிங்களா?
என்ன ஆச்சுன்றத நான் காமிக்கிறேன். 1 hour எஃப்இஜி, தென் டைமிங் 18, இதில் பாருங்க. ஓகே, 21ல இருந்து மார்க்கெட்டிங்க இப்படி இருந்தது. இங்கே அதெல்லாம் ஸ்வீப் பண்ணிட்டான், வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் எஸ்எம்டி தான் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலேயுமே வந்து ஒரு ஃபேராலி கேப் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஃபேராலி கேப்பில் தான் மார்க்கெட் ரொம்ப நேரமாக மிட்டிகேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஆல்ரெடி மிட்டிகேட் ஆனது எல்லாமே ஸ்வீப் அடிச்சுட்டு தான் மார்க்கெட் இறங்குவோம். அதுதான் நம்மளுக்கு நல்லது, அதர் சைட் லிக்விடிட்டி மார்க்கெட் டர்ன் ஆகிறதுக்கு. தென் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது நான் வச்ச ரொம்ப சிம்பிளான எய்ம் இந்த லோ தான். பட் அது உடனே கலெக்ட் ஆகுமான்னு தெரியாது. இது ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி, பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். பட் ஜஸ்ட் இந்த ஒரு 1 hour எஃப்இஜி மேபி அங்கே ரியாக்ட் ஆனால் நம்ம அதை ஒரு டிபி, சேஃப்டி டிபியாக வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கேருந்து 15 மினிட் போகிறோம். ஆர்டிஹெச் ஒரு நிமிஷம், ஆர்டிஹெச் பாருங்க. ஓகே, இதில் மண்டே டிடிஆரேவே இல்லாமல் எப்படி எடுத்திருப்பாங்க, அந்த டவுட் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. என்னடா நம்ம வந்து டே ஐஆர் நான் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் என் வாக். ஓகே, ஐ திங்க் அது என்னது என் டாக். ஓகேங்களா, ஃபுல்லாகவே பிடிஆரே தான். இந்த கேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது இருந்தது அப்படின்னா டவுன் சைட் ஃபால்னா நீங்கள் வந்து அது டவுன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஃபேராலிகாப்பாக கன்சிடர் பண்ணி தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, அதுதான் நான் ஆர்டிஹெச் வந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எலக்ட்ரானிக் போயிடலாம். வீட்டில் 24 hour செஷன் 20 ஜூலை 9:30. தென் டேரக்டாக 1 minute. நான் வேறு எந்த டைம் ஃப்ரேம்லையும் பெருசாக எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம தட்ஸ் இட் கைஸ். இது வந்து எஸ்எம்டி, அதாவது விட்டுருங்க. கிளியரான இங்கே தான் நமக்கு என்ட்ரி இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்குதுன்றத கிளியராக காமிச்சிடுறேன். இதான் நான் லிக்விடிட்டின்னு சொல்கிறேன். தெரியுதுங்களா? நான் வந்து ஆக்சுவலாக இங்கே வரையும் ட்ராப் பண்ணிங்கன்னா அது 1 hourல. பட் ஃப்ரம் த 15 minute 5 minute நீங்கள் ஈஸியாக இது வரைக்கும் ட்ராப் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டார்கெட், தென் இந்த லிக்விடிட்டி செகண்ட் டார்கெட், தென் இது வரைக்கும் வந்தால் தேர்ட் டார்கெட். இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் இதை வந்து நீங்கள் ஐஆர் டைப் ஃப்ரெண்டில் பார்த்துக்கோங்க. மேபி நான் விற்க வச்சிருப்பேன், அது பாடி தொட்டு கூட இங்கேருந்து ரிவர்ஸில் ஆகிட்டு போயிடலாம். நம்ம பார்த்தா தான் தெரியும். பட் 2 TPs எனாஃப். நல்லா பாருங்க, இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன். அது ஈக்குவல் லோ, தரமான ஈக்குவல் லோ. ஒரு அக்யூமுலேஷன் மார்க்கெட்ல நடக்குது. அந்த அக்யூமுலேஷன் வந்து மார்க்கெட் பை போகுது. அந்த பைல ஒரு எக்ஸ்பான்ஷன் பை ஃபேரலி கேப் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த பை ஃபேரலி கேப் மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் போகும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா உங்களோட அக்யூமுலேஷன்ல ஈக்குவல் லோஸ் இருக்கும். அந்த ஈக்குவல் லோஸை மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணி எல்லா எஸ்எஸ்எல்லையும் கலெக்ட் பண்ணியிருந்தா நீங்க எதிர்பார்க்கலாம். அதை பாருங்க, இப்படி எதனா இப்படி கலெக்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருந்தானா இந்த எக்ஸ்பான்ஷன்ல நீங்க தொட்டுட்டு போகும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வந்து தான் ஆகணும். வித் த சப்போர்ட் ஆஃப் ஹையர் டைம் ஃப்ரேமும் உங்களுக்கு இருக்கும்போது அது எப்படி நம்ம வந்து பை ஆகும்னு சொல்ல முடியும். ஸோ நான் வந்து செல்ஃப் மூட்ல பர்ஃபெக்டாக இருந்தேன். எனக்கு என்னன்னா இந்த டே டைம் ஃப்ரேம் ஐஆர் டேப் ஆகல, அந்த நேரத்தில் மூளை வேலை செய்யல, போயிட்டு எண்ட் ஆகலாம் பாருன்னு. ஸோ நான் இந்த ட்ரேடை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடு பர்ஃபெக்டாக நீங்கள் எப்படி எடுத்துருக்கலான்றத நான் சொல்லிடுறேன். இந்த இடத்த மார்க்கெட் உடைச்ச உடனே பிரேக்கர் பிளாக்காக கன்சிடர் பண்ணி நீங்கள் எடுத்துருக்கலாம். ஆர்எல்ஸ் இங்கே வந்து குட்டியா ஐஎஃப்இஜி இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுத்துருக்கலாம். பட் நான் இதை வந்து எப்படி பார்த்தேன்னா 2 minute பார்த்துட்டு இருந்தேன். நான் 2 minute பார்ப்பேன். சரிங்களா? அதில் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தது, எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி, ரொம்ப கிளியராக இருந்தது மார்க்கெட் பார்க்கறதுக்கு 2 minute. 1 minute சார்ட் மாதிரி ரொம்ப கிளியராக இருந்தது பாருங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எவ்வளோதான். இந்த மாதிரி ஆயிடுச்சா நம்ம எடுத்துடலாம், வேலை முடிஞ்சது. இந்த செல்ஃப் இந்த பைஃபராலிக் கேப்ல ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு லாட் ஆஃப் ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி இருக்கு. சரிங்களா? திருப்பி மார்க்கெட் அந்த ஐஎஃப்ஜி போய் தொடலாம் எதிர்பார்க்காதீங்க. ரேண்டமா நீங்க அப்படியே அப்படியே எடுத்துருங்க. ரேண்டம் தப்பா சொல்லிட்டேன். ஏன்னா பாசிபிலிட்டி எதுவும் நம்ம அதான் ப்ளே பண்ண முடியும். கம்பல்சரி எனக்கு போகன்றதா தெரியாது. ஸோ இப்படி எடுக்கிறது பெட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஏபி 4 hour என்ன ஃபேஸ் தாராளமா போதும், ரொம்ப ரொம்ப தாராளமா போதும். அதிகபட்சம் செகண்ட் டிபி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5.5 hour. அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு புக் த பார்ஷியல்ஸ். என்ன போட்டிருப்போம் எல்லாரும் ஒரு $250 ரிஸ்க் எடுப்பீங்க வச்சுக்கலாம். 40 ஹேண்டில்ஸ் இருக்கா, 38 40 ஹேண்டில்ஸ் வச்சுக்கோங்க. 40 into 20 அது $80 தேவை ஒரு எம்என்கியூ நீங்க போட. ஸோ ஒரு 3 எம்என்கியூ போட்டீங்கன்னா $240 தேவை. நீங்க வந்து 2 எம்என்கியூ கட் பண்ணிட்டு மிச்சத்தை கூட நீங்க ஹோல்ட் பண்ண விட்டுருக்கலாம். தட்ஸ் இட். இதுதான் மண்டே கிடைச்ச ட்ரேட்.
பக்கா ட்ரேட். சரி நம்ம இதை தான் விட்டுட்டுமே 10 AM போனால் நமக்கு அகைன் ட்ரேட் கிடைக்குமே, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே 10 AM ட்ரேட் கிடைக்கும்னு. ஸோ நான் 10 AM ட்ரேட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட்டும் நல்லா ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன்ஸ்லாம் கொடுத்தது, 5 மினிட்ல நல்லாவே கிரியேட் ஆச்சு பக்கா. பட் இங்கே பாருங்க, அந்த எஃப்இஜி போய் மார்க்கெட் தொடலை, தெரியுதுங்களா? 5 மினிட் ஃபேராலி கேப்பில் போயிட்டு மார்க்கெட் ரீச்சே ஆகலை, அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. இங்கேயும் போய் ரீச் ஆகும்னு பார்த்தேன், அப்பவே எனக்கு என்ட்ரி கிடைக்கல. இங்கேயும் பார்த்தா நாளைக்கு ஆகல. ஸோ இஎஸ்ஓ நான் பார்க்குறேன், ஓகே அவன் ரீச் ஆயிட்டானா, அதனால இது போலையா. வெயிட் அ மினிட், 5 மினிட் தெரியுதுங்களா? இங்கே 5 மினிட்ல போய் ரீச் ஆகலை. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இதை வந்து நம்ம ஹையர் ஃபீஸாக கன்சிடர் பண்ணியிருந்தா மார்க்கெட் கரெக்டாக தானே இருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக தான் உடஞ்சி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ நான் தான் ஒழுங்காக கவனிக்கல. தென் இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் அகைன் ஒரு எஸ்எம்டி வந்து பிடிஆர் எஸ்எம்டியாக ஃபார்ம் பண்ணுச்சு. எப்படிலாம் நீங்க என்ட்ரி வந்து இருந்திருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும்ல. பாருங்க, பிடிஆர் எஸ்எம்டியாக பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி இந்த 10 AM ஐஸை விட்டுருக்கானுங்க. யாரு? 10:30. சரிங்களா? இதுவே நீங்க இங்க 10 AM பாருங்களேன், 10 AM 10:30 எடுக்கல, லோவர் ஐ 10:30, இங்க 10:30 ஹையர் ஐ, இதுல இருந்து டைரக்டா என்ட்ரி. ஆக்சுவலா 5 மினிட் ஒரு ஐஎஃப்ஜி மார்க் பண்ணல, அதுல இருந்தே உங்களுக்கு என்ட்ரி வரும். அது இல்லாம இது ஒண்ணு, நான் எப்படி என்ட்ரிஸ் கிடைச்சதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 மினிட்ல ஒரு ஐஎஃப்ஜி இருந்தது. அந்த 5 மினிட் ஐஎஃப்ஜி தான் மார்க்கெட் இங்கே தொட்டிருக்கு. 1 மினிட்ல இங்கே தொட்டுட்டு கேண்டில் எஸ்எம்டி இருக்கும். நல்லா நோட் பண்ணுங்க, அந்த 954 953க்கு மேலே தான் 954 இருக்கும். இதுவே இந்த இடத்துல பாருங்க, 953க்கு கீழே தான் 954 இருக்கும். சிம்பிளா சொன்னா அந்த 952 ஃபேர்வாலி கேப்ல ட்ரிகர் பண்ணியிருக்காது இஎஸ், இங்க ட்ரிகர் பண்ணியிருக்கோம் என்கியூ. ஸோ இதை நீங்க எப்படி எடுத்துருக்கலாம்னா, இங்க ஒரு ட்ரேடு, குயிக் ஈஸி டு ஆர், தட்ஸ் இட். சின்ன டிபி அது, சரிங்களா? வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இந்த லோ கிரியேட் ஆயிடுச்சு, ஸோ இப்படி வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப குட்டி எஸ்எல்ன்றதுனால 26 ஹேண்டில்ஸ்ன்றதுனால உங்களுக்கு டக்குன்னு ஒரு 3 hour குயிக்காக கவர் ஆயிடுச்சு. அதை ஹோல்ட் பண்ணி நீங்க பிடிச்சிருந்தீங்கன்னா ஓகே மாஸ் 4.2 ஆர்எல்ஸ் ப்ரீவியஸ் லோ, ஜஸ்ட் ப்ரீவியஸ் லோ, இது ஒரு என்ட்ரியா வந்து நான் பார்த்தப்போ. ஸோ அங்கேருந்து நீங்க ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்திருந்து அகெயின் இப்படி கூட நீங்க எடுத்துருக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த பை ஃபேர்வாலி கேப்ல மார்க்கெட் வந்து செல் பாடி க்ளோஸ் வச்சாச்சு. வச்சுட்ட பிறகு அங்கே மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில்லேருந்து என்ட்ரினா கூட நீங்கள் இப்படி எடுத்துட்டு இந்த லோ வரைக்கும் டிபி வச்சிருக்கலாம். தென் எஸ்எல் பை வரைக்கும் இது ஒரு 2.5 hour என்ட்ரி. ஸோ அகைன் அண்ட் அகைன் அந்த 5 மினிட் ஃபேர்வாலி கேப்பை வந்து மார்க்கெட் ஐஎஃப்இஜியாக கன்சிடர் பண்ணி அங்கே தொட்டுட்டு உங்களுக்கு டிபி ரீச் ஆகிற வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தது ஆர்டர் ஃபோல், டக்குன்னு என்ட்ரி வந்துட்டே இருந்தது. சரிங்களா? ஸோ இதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதை பாருங்க, 15 மினிட் ஃபேர்வாலி கேப்பில் நான் மார்க் பண்ணிட்டு வந்தேன்ல இஎஸ்ல எஸ்எம்டியோட. ஸோ மார்க்கெட் இங்கே ரியாக்ட் ஆச்சு. இங்க நான் என்ன தப்பு பண்ணேன்றத சொல்றேன். சேம் அதே 5 மினிட் ஃபேரடியா போய் மார்க்கெட் போடுங்க, இவ்வளோ தூரம் வந்துருச்சுல்ல, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த 5 மினிட் தொட்டுருமேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் வெயிட் பண்ணேன். பட் இங்கேயுமே அது ஒர்க் அவுட்டே ஆகல. முக்கியமா இந்த ஐஎஃப்இஜியை விட மார்க்கெட் திருப்பி எஃப்இஜியும் கிரியேட் பண்ணி கொடுத்தான். ஐஎஃப்இஜி பாடி க்ளோசிங் மார்க்கெட் வச்சாச்சு, நீங்க இங்க எடுப்பீங்க, ஓகே இப்படி வச்சுக்கலாம் ப்ரீவியஸ் டார்கெட் சொல்லிட்டு. இது 2 hour இந்த லோ வரைக்கும். பட் நம்ம தேர்ட் டார்கெட் வச்சிருக்கோமா, இது வரைக்கும்னா பக்கா 2.5 hour பக்காவா போச்சு. இன்னும் உள்ள போயிட்டு ஐஎஃப்இஜிலாம் எடுத்தவங்களுக்கு அது ஈஸி ட்ரேட் இந்த மாதிரி இருந்திருக்கும். பட் நான் இங்கே வந்து ஃபேன்ஸாக இவ்வளோ ட்ரேட்ஸ் இருக்குன்றத சொல்ல வரல. பட் எல்லா ட்ரேட்ஸுமே எல்டிஎஃப் தான் இன்னைக்கு அக்யூரேட்டா எஸ்எம்டி லிக்விடிட்டி ஹண்ட், அதர் சைட்ல டார்கெட்டுக்கான லிக்விடிட்டி பெண்டிங், பிடிஆர்எஸ் சொல்லிட்டு பர்ஃபெக்டா வேலை செஞ்சது. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், ஜஸ்ட் இந்த 1 மினிட் வந்து ஒரு 5 மினிட் தொட்டுட்டு வேலை செஞ்சுதான் நான் ட்ரேடா மாத்திருப்பேன். பட் அப்படி இல்லாமல் இது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நான் அதை கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணேன். பட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். அகைன் டே டைம் ஃப்ரேம் மண்டே ஒரு நல்ல செல் டைம் தான் நினச்சி பார்த்தோம். பட் அது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் தான் முடிஞ்சிருந்தது. ஏன்னா மார்க்கெட் பிஎம் க்ளோஸ் பண்ணும்போது செல் கேண்ட்லாம் க்ளோஸ் ஆகிடும்ன்றது தான் என்னோட எய்ம். பட் அதால் க்ளோஸ் பண்ண முடியல. சரிங்களா? இவ்வளோ லைன்ஸ் ஒன்றும் தேவையாது.
சரி, டியூஸ்டே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ மார்க் பண்ணி வைக்கணுமா? இது வந்து ப்ரீவியஸ் டே லோ. இங்கே அப்படியே எடுத்துகிட்டு போட்டோம். மண்டே ப்ரீவியஸ் டே லோ. ட்ரேட் பண்ண போது டியூஸ்டே. இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை. ஜஸ்ட் லைன் மட்டும் ட்ரா பண்ணி வைக்கிறேன் ப்ரீவியஸ் டே ஹைக்கு. இதை நம்ம பார்க்க போகிறோம். சி, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கா? இங்கே இருக்கக்கூடிய ஒரு எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கான். நம்மளுக்கு இந்த எஸ்எஸ்எல் பெண்டிங் இன்னும் இருக்கிறது பெண்டிங் தான். இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை. நம்ம வந்து மார்க்கெட் திருப்பி பை போகும்போது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, மேலே இருக்கக்கூடிய டி ஹைஆர்எல், அதாவது டே டைம் ஃப்ரேம் ஹைஆர்எல் கலெக்ட் ஆகலை. ஸோ அகெயின் மார்க்கெட் அங்கே போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு கூட தாராளமாக கீழே வரலாம். இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அந்த ஏஷியனோட முடிவு, தென் லண்டன் எல்லாம் நல்லா புல்லிஷாக தான் இருந்தது. ஸ்டார்ட் ஆகும்போது ஜஸ்ட் ஒரு 4 ஹவர் ஃபெராலி கேப் இருந்தது. ஏன்னா இங்கே போயிட்டு மார்க்கெட் தொடரல இல்லை. இந்த 4 ஹவர் ஃபெராலி கேப்லேருந்து மார்க்கெட் நல்லா ரன் ஆகலான்றது தான் என்னுடைய விருப்பம். ஸோ அதான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். சரி, இந்த 6 to 10 அதுதான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இங்கேயுமே ஒரு 4 ஹவர் ஃபெராலி கேப் இருக்கா, அதுவுமே மார்க் பண்ணி வைங்க. கொஞ்சம் 1 ஹவர். இந்த ஆர்டர் ஃப்ளோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஐஎஃப்இஜி மார்க்கெட் டேப் பண்ணியிருக்கா? இந்த எஃப்இஜி தான் மார்க்கெட் டேப் பண்ணல, பட் இங்கேயும் பாருங்க எஃப்இஜி. கிளியர்? இதை பாருங்க. எஃப்இஜி. ஓகே, ஃபைன். இங்கே 9 o'clock மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த விதமான ஒரு பிடிஆர்எஸும் போயிட்டு பையில் டேப் பண்ணாமல் டேரெக்டாக செல்லுக்கு போயிடுச்சு. ரைட்டா? 9 o'clock இங்கே ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தோடனே போயிட்டு டே ஐஆர் தொட்டுச்சு. நான் பை அங்கே வந்து மார்க் பண்ணதுக்கான ரீசனே மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேமோட செல்ஃப் ஃபெராலிக்கா போகிறதுக்கு இந்த பையிலேருந்து போகட்டும். ஸோ நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல்ல பையிலேருந்து போகாமல் அது ஸ்டார்டிங்கே டேப் ஆயிடுச்சுன்னா அப்போ நான் டேரெக்டாக செல்லு தான் பார்க்கலான்னு உள்ளே போனேன். பட் செல்லு வந்து கிளாரிட்டியாக கிடைக்கல கைஸ். டேரெக்டாக உள்ளே போயிடுறேன். 15 மினிட் பார்த்துட்டு 1 மினிட் போயிடலாம். சரி, ஸ்டார்டிங்கே தெரியுதா? மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதே செல் டே டைம் ஃப்ரேம் ஃபெராலி கேப்ல இருந்து தான். சரி, இதில் மார்க்கெட் எடுத்த உடனே இங்கே ஒரு எஃப்இஜே கொடுத்துருந்தது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ட்ரேடு அந்த 4 hour பை ஃபெராலி கேப் இருக்கும்போது மார்க்கெட் கீழே இறங்கணும்ல. பட் நான் இங்கே என்னோட ட்ரேடை சூஸ் பண்ணியிருந்தது ஃபர்ஸ்ட் இந்த ஐஎஃப்இஜி, தென் இந்த எஃப்இஜி எல்லாமே கிளாரிட்டியாக இருக்குது. நான் இதில் தான் சூஸ் பண்ணேன். ஓகே, பர்ஃபெக்டாக அங்கே வந்து மார்க்கெட் கிட்ட வந்து திருப்பி ரிவர்சல் ஆயிடுச்சு. அது ரொம்ப நேரம் பேச வந்து ஹிட் ஆச்சு. பட் நான் பிஇல தான் வெளியே வந்தேன். ஒரு 1:1.5 மாதிரி ப்ராஃபிட் இருந்தது. பட் அதனால அதை புக் பண்ண முடியல. தென் நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, இங்கே 4 hour ஃபெராலி கேப் வந்து பார்க்காம இது வந்து எஸ்எம்டியா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் கைஸ். என்னோட எஸ்எலுக்கு மிகப்பெரிய ரீசன். ஸோ இது ரொம்ப பெரிய தப்பு. இங்கே பாருங்க, 1 hour ஃபெராலி கேப் தான் இந்த பிங்க் கலர் பாக்ஸ். ஓகே, இந்த ஃபெராலி கேப்புக்கு உள்ள வந்து மார்க்கெட் பை பண்ண ஸ்டார்ட் ஆச்சு. எஸ்எல்ஏ அடிக்காம இஎஸ்க்கு டிபி தான் மார்க்கெட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி எஸ்எம்டி நடந்த பிறகு தான் நானும் இங்கே இந்த ஃபெராலி கேப்ல இருந்து ட்ரேட் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு எஸ்எல் அடிச்சது காரணம் பிடிஆர்ஏ இல்லாத எஸ்எம்டி வேஸ்ட். அதை புரிஞ்சுக்கோங்க. பிடிஆர்ஏவோடு இருக்கக்கூடிய எஸ்எம்டி தான் உங்களுக்கு கெத்து. ஓகே, ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு ஃபெராலி கேப் கிரியேட் ஆகுதா? இதோட லோ என்ன? 10-10. 10-10ன்றது எல்லாரையும் ஸ்பீக் பண்ணியிருக்கான். அவன் தான் இருக்கிறதுலே லாஸ்ட். ஸோ உங்களுக்கு எப்படி இங்கே எஸ்எம்டி வரும்னா, மார்க்கெட் இப்படி இருக்கு. ஓகே, இதான் உங்களோட எஸ்எம்டியா இருக்கும். நீங்க எப்படி பார்த்தாலும் இங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நியர் டு தி எஸ்எல் உங்க வந்து பயமுத்தி இருக்கும். பட் டிபி ஹிட்டா இருக்கும். உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகாம தான் மார்க்கெட் போயிருக்கும். பாருங்க, நீங்க ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது வச்சுக்கணும் நீங்க. சரிங்களா? ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதா பெட்டர். எதனாலன்னா இங்க இருக்கக்கூடியது எல்லாமே வால்யூம் கம்மியான கேண்டில்ஸ். பெருசா மார்க்கெட் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிடாது. எஸ்எல் அடிக்கிறதுக்கு மேபி இந்த மாதிரி கீழே வரும்போது பயமுறுத்தும். 2 hour ஈஸியா போச்சா? ஈஸி 2 hour ஆர்எல்ஸ் இது வந்து ரொம்ப 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 கிளியரான என்ட்ரி.
டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட போனானுங்க வித் எஸ்எம்டி. இங்கே பாருங்க, டேட்டு பார்த்துக்கோங்க, டைம் பாருங்க, 10:10 21 ஜூலை. இதுவும் 10:16. ஸோ கன்சிடர் இட் ஆஸ் ஏ ஓபி. ஏன் ப்ரோ இங்கே வந்து பை போறீங்க? நிறைய பேர் எனக்கு இங்கே பாருங்க, ஓபிக்கு நான் எடுத்துட்டு வந்து இங்கே வைக்கல ஸ்டாப் லாஸை, நான் இங்கேயே தான் வைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் கீழே ஐஎஃப்ஜி ஃபில் எஃப்ஜி ஃபில் பண்ணாதுன்னு ஒரு தைரியம். இதில் வந்து இன்னும் நிறைய பேர் இன்டெலிஜென்ட்டாக என்ட்ரி எடுத்துனாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, இதை ஓபியா கன்சிடர் பண்ணி இப்படி எடுத்துருந்தாங்க. அதுவும் செம்ம. ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரு பை ஃபேர் கேப், ஒரு பை ஓபி, எதனா ஒன்று இருந்தால் போதும். அது வந்து மார்க்கெட் தொட்டு திருப்பி ஒரு பிபிஐ வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ நீங்கள் தாராளமாக இப்படி என்ட்ரி எடுக்க தப்பே இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் எடுத்து வச்சிருந்தாங்க. அது பர்ஃபெக்ட் ட்ரேடு, செம்ம ட்ரேடு. டார்கெட் எதுனா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த விக்கு கிட்ட போற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அந்த விக்கு. சரிங்களா? விக்குன்றது கடைசியாக தான் நம்ம வைக்க போறோம். 9:30 ஹைஸ் வேற அது. ஸோ அதுதான் கடைசி டார்கெட். இவ்வளோதான் கைஸ். இது வந்து பர்ஃபெக்டா நீ கொடுத்துருந்த ட்ரேட். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கணும். அரௌண்ட் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது ஒரு 1 hour, ஒரு 50 மினிட்ஸ் வெயிட் பண்ணிருக்கணும் இந்த ட்ரேட் நம்ம பாக்குறதுக்காக. அதுக்கு நடுவில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ்னால எனக்கு எஸ்எல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் என்னால் ஒழுங்கா சைக்காலஜிக்கலா ஃபோக்கஸ் பண்ண முடியல. எனக்கு டே எண்டட் இந்த ரெட். ஸோ இது மிகப்பெரிய தப்புன்னு சொல்ல வரேன் நான். சரிங்களா? So, எனக்கு வாய்ப்பு, டைரக்ஷன் எல்லாமே தெரிஞ்சுமே நான் ட்ரேட்ல ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ண முடியல. தென் நெக்ஸ்ட் வெனஸ்டே ரொம்ப மோசம், ஒண்ணுமே கிடைக்கல. ஓகே சி, இதான் வெனஸ்டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பார்த்தோன்னே பக்கா டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் அது மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நானுமே நினைச்சிட்டு இருந்தேன். சரிங்களா? அதுல இருந்து நீங்க பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹை ரெண்டுத்தையும் மார்க் பண்ணுங்க. இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை. ஓகே, மார்க் இட் அஸ் ப்ரீவியஸ் டே லோ. இதில் பாருங்க, 21st ஜூலை டியூஸ்டே டு வென்ஸ்டே லோவர் ஹை. இதில் 21st ஜூலை டியூஸ்டே டு 22nd ஜூலை வென்ஸ்டே ஹையர் ஹை. இந்த எஸ்எம்டி எடுத்துடுறேன். சரி, இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் என்ன ஸ்டார்ட் ஆகும்போது என்ன எனக்கு இருக்கிற ஒரே எண்ணம் என்னன்னா, மிஞ்சி போனால் மார்க்கெட் இந்த ஃபேரடே கேப்ல வந்து ரியாக்ட் ஆனால் பார்த்துக்கலாம். ஆனால் இது லிக்விடிட்டி தானே, நீங்களே சொல்லுங்க. இது பக்கா லிக்விடிட்டி இல்லை, அது எப்படி ரியாக்ட் ஆகும்? ஸோ நான் ஃபெயிலியர் ஆகுது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? 226 226 ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் மட்டும் நம்ம செய்து வைக்கிறோம். இங்கே மார்க்கெட்டில் ஒரு 4 hour ஓபிஐ மார்க்கெட் தொட்டிருக்கணும். மார்க் பண்ணி வைக்கணும், அது ஃபெயிலியர் ஆகுதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி வச்சிடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 1 hour. ஒன் ஹவர்ல பாருங்க, கரெக்டா 9 மணி மார்க்கெட் என்ன ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் தெரியுதா நடக்குது மார்க்கெட்ல. ஏன்னா மேல இருக்கிறதும் இது இல்லாம லிக்விடிட்டி தான். 15 மினிட்ல காமிக்கிற பாருங்க, பக்காவா இருக்கும், செம்ம லிக்விடிட்டி இது. எனக்கு வந்து கிளாரிட்டி எஸ்எஸ்எல் கலெக்டட், பிஎஸ்எல் பெண்டிங். ஸோ என்னதான் மார்க்கெட் வந்து நான் கீழே தான் விழுன்னு நினைச்சு ட்ரேட் எடுத்தாலுமே என்னோட பிஎஸ்எல் பெண்டிங் இருக்கிற வரைக்கும் நான் எஸ்எல் தான் வாங்குவேன். இங்க பாருங்க, கிளாரிட்டியா என்ன பண்ணியிருக்கான், ஸ்வீப், ஒரே ஸ்வீப் அவ்வளோதான். பக்கவா இருக்கானா? எஸ்எம்டியோட நான் காமிக்கிட்டா, இதான் 4 ஹவரோட லோ. சரிங்களா? இது எடுத்துக்கோங்க, 10:15 டு கீழே இருக்கும். ஆனால் இது வந்து பேக்கப் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் லிக்விடிட்டியை பாருங்க, தெரியுதா? இங்கே ஃபுல்லாக லிக்விடிட்டி, இது எல்லாமே லிக்விடிட்டி. ஹெச்ஆர் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக செல் ஆகிட்டு வந்திருக்கு. அந்த இடத்த வந்து மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக பை ஆகிட்டு தான் போயிட்டு கவர் பண்ணோம். என்ன ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் லிக்விடிட்டி எடுவோன்னு பார்த்ததுக்கு டியூஸ்டே ஹையை வந்து என்கியூ கிராஸ் பண்ணல. பட் டியூஸ்டே ஹைஸை இஎஸ் மட்டும் ஹன் பண்ணிருக்காங்க. தட் மேட்ஸ் த எஸ்எம்டி. நெக்ஸ்ட் டேக்கு அது வந்து யூஸ் ஆகும். தென் கிளியரா 5 மினிட்ல தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்ட்லி 1 மினிட்.
இங்கே ப்ரீ மார்க்கெட் செட்டப் செம செட்டப். ரியல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது மேலே ஸ்டார்ட் ஆச்சு. நான் எதையுமே பண்ணல. போயிட்டு போயிட்டு இந்த இடத்துல செல் எடுத்து ஒரு சின்ன லாஸ் பண்ணி அந்த டே வந்து முடிச்சாச்சு. என்னன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக பை ஆனதை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சரி பை ஆகிட்டான். அங்கேருந்து செல்லே ஆகாமல் ரொம்ப நேரம் அடம் பிடிச்சாங்க கைஸ். அதில் நான் கடைசியாக பண்ண தப்பு, இந்த ஒரு செல்ஃப் அடிக்க அப்படியே என்ட்ரி எடுத்தேன். அதில் ஒரு குட்டி எஸ்எல் அகைன் இந்த ஒரு செல்ஃப் அடிக்க அப்படியே என்ட்ரி எடுத்தேன். மார்க்கெட் செல் ஆயிடுச்சு 1.5 ஏர் வரைக்கும். நான் எக்ஸிட் ஆகிட்டேன் பிஃபோராகவே. ஸோ அன்னைக்கு டே வந்து ஒரு பி அந்த ஒரு லாஸ்ட்ல முடிஞ்சு போச்சு. பட் மார்க்கெட் நினைச்ச மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. டே டைம் ஃப்ரேம் ஐஆர்ல வரைக்கும் பை தான் கொடுத்துருந்தது. பர்ஃபெக்டான ட்ரேட் தான் 4 ஹவர் பை ஓபில இருந்து. சரிங்களா, என்னால் வேற எந்த ட்ரேட்ஸும் பெருசாக ரெக்வயர் பண்ண முடியல. மார்க்கெட்டும் வந்து பெருசாக மொமெண்டம் தரல. நெக்ஸ்ட் டே இது மேனஸ்டேவா அப்போ ட்ரேட் பண்ண பொறுத்து டியூஸ்டே இல்லை டியூஸ்டேவோட ஐஸ் கீழே தான் வெனஸ்டே இருக்கு. இங்கே டியூஸ்டேவோட ஐஸை வெனஸ்டே தாண்டியாச்சு. ஸோ அது வந்து ஒரு எஸ்எம்டியாக மேக் பண்ணிட்டுங்க, கிளியராக புரிஞ்சிடும். நம்ம டியூஸ்டே உள்ள போயிட்டு விளையாட போகிறோம். நம்மளுடைய டார்கெட் இது ஒன்று இருக்குன்னா நெக்ஸ்ட் எங்க இந்த நம்ம டார்கெட் இது நல்லா கிளியராக பாருங்க. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு செல்ஃப் ஹெராலிக் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். தெரியுதா? ஒரு செல்ஃப் ஹெராலிக் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. தென் போஸ்ட் டிபி இந்த லோஸ். ஏன் ப்ரோ இந்த லோஸ் விக்குன்றதுனால பாடியில் வைக்கிறீங்க? அப்படி இல்லை, அதுவும் ஒரு ரீசன் தான். இந்த ஒரே ஒரு கேண்டலோடைய ஹை அட்டாச் மார்க்கெட் அந்த ரேஞ்ச் உள்ள தான் சுற்றிட்டு இருந்தது. இப்போ அதோட லோக்கு வரணும். அதனால தான் நான் அதை டார்கெட் ஆகிறேன். நைன் ஓ கிளாக் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? ரொம்ப மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது நடுவில் இங்கே இருக்கிறது வந்து பக்காவான எஃப்இஜி. இதில் பாருங்க, மார்க்கெட்டோடைய ரூல் சிம்பிள், பிடிஆரே வித் என்ட்ரி, அவ்வளோதான். கரெக்டாக உள்ள வரும்போது கண்டினியூஷன் ஹையர் டைம் ஃப்ரேமோடைய செல் பிடிஆரே 15 மினிட்ல டேப் ஆச்சு. 15 மினிட்ல டெம்ப்ளேட் போடல. சரி 15 மினிட்ல டேப் ஆச்சு. அதோட டைமிங் பார்த்துக்கோங்க, 9:30. தென் 9:30 அப்போ என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். என்ன பண்ணேன், கரெக்டாக தான் வந்திருக்கேன், எதுவுமே காணும். டைமிங் 9:30. ஒரு வென்ஸ்டேவா? சாரி கைஸ். டோஸ்டே ட்ரேட் தான். டோஸ்டே தான் நானும் கொடுத்தேன். எனக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகல? ஓகே ஃபைன், காட் இட். இதை பாருங்க கொஞ்சம் என்ன நடந்திருக்கு. ரொம்ப 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 ஈஸியான ட்ரேடா. ஜஸ்ட் மார்க்கெட் பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பார்த்துருக்கானுங்க. இங்கே 15 மினிட் ஃபேராலி கேப் இருந்தது. அந்த 15 மினிட் ஃபேராலி கேப் மார்க்கிங்ஸே காணும் கைஸ். ஓகே சி மார்க்கெட்டிங் வந்து இருக்கக்கூடிய ஹை எடுத்தாச்சு. 15 மினிட் ஃபேராலி கேப் இருந்தது. தென் இந்த லோ தான் நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் டிபி. ஓகே இவ்வளோதான். இதான் ட்ரேடு. பட் அது உங்களுக்கு வந்து ஒரு 2 ஹவர் கொடுத்துருவோம். எனாஃப். இதுதான் நம்மளுக்கு தேர்ஸ்டே கிடைச்ச ட்ரேடு. பக்கா ட்ரேடு, நல்லா இருந்தது. ஐ திங்க் டேட் மாறி இருக்கா? சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. 23rd 15 மினிட் வரலையும் பார்க்குறேன். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சாரி கைஸ், அதிகமாக போச்சு. இதை பாருங்க, சாரி 15 மினிட் ஃபேராலி கேப். அந்த 15 மினிட் ஃபேராலி கேப்பில் மார்க்கெட் டேப் பண்ண உடனே ஒரு ஐஎஃப்இஜி வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஐஎஃப்இஜியில் நீங்கள் ஈஸியாக ட்ரேட் எடுத்துருக்கலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அந்த ஐஎஃப்இஜியை மார்க்கெட் வந்து ப்ரீமியமில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது பை எஃப்இஜி ப்ரீமியமில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது அங்கேருந்து பை ஆக பொறுத்தும் கிடையாது. அந்த பை ஃபேராலி கேப்பில் மார்க்கெட் செல் கால் கேண்டில் க்ளோஸ் வச்சு முடிச்சிட்டான்.
அவ்வளோதான் இன்வெலிடேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நீங்கள் ஐஎஃப்இஜியாக பார்க்கணும். நெக்ஸ்ட் கேன்லேருந்து உங்கள் என்ட்ரி ஐஎஃப்இஜியில் டிபி வச்சுட்டு இது எஸ்எல் வச்சுட்டு இதுதான் டிபி சரிங்களா, இதுதான் டிபி. பட் மார்க்கெட் அங்கே வரல. உடனே உடனே அப்படியே போயிட்டு வந்துருந்தான். ரொம்ப நேரம் பாருங்க, நியர்லி 1 hour அப்புறம் தான் வந்து அது நடுவில் வந்து நீங்கள் புக் பண்ணிருக்கலாம் கைஸ். பாருங்க 2 hour நிறைய இருக்கு, நீங்க ஈஸியா புக் பண்ணிருக்கலாம். அகெயின் மார்க்கெட் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்தது, திருப்பியும் கொடுத்தது. அந்த ஒரு கொஞ்சம் ரேஞ்சில் குட்டி குட்டி என்ட்ரிஸ். அது எப்படி தெரியுமா, 948 பாருங்க, 948ல இருந்து 955. இங்க பாருங்க 948ல இருந்து 955. ஓகே, தென் அங்கேயே ஒரு எஃபிஜி இருக்கு, பட் நம்ம அந்த எஃபிஜி ரியாக்ட் பண்ணல. நம்ம ரியாக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் இந்த ஐஎஃபிஜியில் நான் அந்த ட்ரெட் தான் எடுத்துருந்தேன் சரிங்களா. இதில் தான் நான் நினைச்சது இது வரைக்கும் மார்க்கெட் போயிடும்னு. ஆனால் இதுவும் வந்து ஒரு குட்டியாக தான் ரியாக்ட் ஆச்சு, ஒரு 1 hour அவ்வளோதான். திருப்பி அதே எஃபிஜியில் பல டைம்ஸ் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டே தான் இருந்தது. பட் லாஸ்ட்டாக ஒன்று போனானுங்க, செமையா இருந்தது அந்த ட்ரேட் தான். இங்கே நிறைய ஈக்குவல் லிக்விடிட்டி ஃபார்மேஷன் நடந்தாச்சு. ஸோ ஹைஸ் வந்து பக்காவாக இருக்கு, லோஸ் தான் இதுவாக இருக்கு, விழுந்து தான் ஆகணும், கம்பல்சரி விழுந்து தான் ஆகணும். நான் என்ன பண்ணேன், இந்த ஒரு பை வந்த பிறகு சரி ஓகே இங்கே எஸ்எஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன், பையும் போயிடுச்சு, எது மேலே மார்க்கெட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கம்மி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முடிய போதேன்னு விட்டுட்டேன் கைஸ். ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். செகண்ட் மேக்ரோஸ் நான் அவைலபிளாக இல்லை. என் பெரிய தப்பு இது, நான் 20 minutes பிஃபோராக ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணது. ஏன்னா அவ்வளோ ஈஸியான டெக்ஸ்ட் புக் செட்டப் எடுத்துக்கோங்க. 1040 இந்த 1048 பிஃபோரா இருக்குல்ல இந்த ஐஸு, 1022 இங்க ஸ்வீப் பண்ணிருக்கோம் இஎஸ்ல, பட் இதுல ஸ்வீப் பண்ணாம இருக்கும். அது அரௌண்ட் அதோட ஃபுல் டார்கெட் வந்து நைட்டே போக முடியல. அது பாருங்க தெரிஞ்சுங்களா, ஃபுல் டார்கெட் போக முடியல. எனக்கு தேவை என்ன, ஒரு 1:2 hour ஈஸியாக கிடைச்சிருக்கும். டோஸ்ட் இவ்வளோ, அந்த 2 ட்ரேட் தான் பர்ஃபெக்டாக மார்க்கெட் எடுத்துட்டு போயிட்டு மேலே டேப் பண்ணா 15 minutes செல்ஃபாக வேலைக்கப்ப அங்கேருந்து ஒரு செல் ட்ரேடு. அதுக்கப்புறம் அதில் கிரேட்டான எஃப்இஜி ஐஎஃப்இஜிஸ் வந்து ட்ரை பண்ணா கூட 1 hour தான் கிடைச்சிருக்கும். கடைசியில் மேக்ரோஸ்க்கு முன்னாடி இந்த ட்ரேடு கிடைச்சிருக்கும், நல்ல ட்ரேட். தட்ஸ் இட். இதுதான் நம்மளுக்கு டோஸ்டே கிடைச்ச ட்ரேட். இந்த வீக் ஒரு மாதிரி சைலண்டாக தான் போயிருக்கும், பட் ட்ரேட்ஸ் நல்லா தான் இருந்திருக்கும். ஓகே, தென் எடுத்துக்கோங்க. டோஸ்டே ஃபுல்லாக வாங்கி முடிச்சிட்டானுங்களா. பிஎம்லாம் வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்த டிபி நீங்கள் போகணும், அடுத்த டிபினா இங்கே தான் வரும் மார்க்கெட். அது நடுவில் இங்கே 5000 ஏதாவது இருக்கு, அப்போ 4 hours தான் போய் வைக்கணும் கரெக்டாக. 4 hours போகிறேன், சைடில் வந்து பார்க்குறேன். எனக்கு இங்கே 2 4 hour ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இது ஒரு 4 hour ரியாக்ஷன், இது ஒரு 4 hour ரியாக்ஷன். ஓகே, நான் என்ன பண்ணேன் எய்ம்ன்றத சொல்கிறேன். மேலே இருக்கக்கூடிய செல்ஃப் ரேலி கேப்புக்கு மார்க்கெட் வரும்னு பார்த்தேன். இந்த செல்ஃப் ரேலி கேப்புக்கு மார்க்கெட் வந்து போகும்னு பார்த்தேன். பட் அது முன்னாடியே பை சைட் செல் சைடு 2 சைடுமே நம்மளுக்கு எஸ்எம்பி தான் கிரியேட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ஓகேவா, மார்க்கெட் அங்கே வரல, சிம்பிளான ரீசன். ஓகே, இதுல இருந்து பாருங்க ஃப்ளோர் ஏர்னா நான் அதெல்லாம் உடச்சிரும் மார்க்கெட் எல்லாம் கண்டுக்காதுன்னு நினைச்சேன். நிச்சயமான இதெல்லாம் உடச்சிட்டு மேலதான் போகும்னு பார்த்தேன், பட் பண்ணவே இல்லை, அப்படியே ஃபாலோ ஆகுது. இதெல்லாம் ஏசியன் செஷன்ல, இது லண்டன் செஷனுக்கு முன்னாடி, ஐ மீன் போஸ்ட் லண்டன் ஃபாலோ ஆனது, முன்னாடி கிடையாது. வேஸ்டா போச்சு, இது எல்லாமே ஃபுல்லாவே வேஸ்டா போச்சு. தென் இந்த மொமெண்டம் ஃபுல்லா கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன்ல இருந்து மார்க்கெட் ஒரு மேனிப்புலேஷன் பண்ணு தான் நான் எதிர்பார்த்தேன். நான் இது வந்து எஸ்எம்டி வச்சு கன்சிடர் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை சரிங்களா. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓகே அது 1 hour ஓபி. அகைன் 15 minute உள்ளார போனால் 2 எஃப்இஜி இருக்கும் கைஸ், 2 எஃப்இஜி, 2 செல்ஃப் கேப் இருக்கும். மார்க்கெட் எதில் டேப் ஆகுது எம்எஸ்எஸ் தருதோ நம்ம எடுத்துணும்னு சொல்லிட்டு போகிற காமிக்கிற மாதிரி. இதை எடுத்துக்கோங்க, 15 minute ஃபேர் கேப். ஓகே, அவ்வளோதான். ஏன் வந்து இது போலன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய ஓவியோட கம்மியான ஃபேர் கேப் இதுதான். ஆனால் நான் இதை லைவ்ல பண்ண தப்பு, இது வரைக்கும் போவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அங்கே போவே இல்லை, என்ட்ரியும் கிடைக்கல. ரொம்ப ரொம்ப எவ்வளோ ஈஸியா ஒரு 4 hour குயிக்கா மேக் பண்ண முடியுமோ அந்த குயிக் 4 hour நான் மிஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுல என்ட்ரி எடுத்தேன். அப்புறமா யோசிச்சு சரி ஓகே பொறுமையா இருப்போம்னு சொல்லிட்டு இங்க என்ட்ரி எடுத்தேன்னா இது திருப்பி மார்க்கெட் போய் ஹண்ட் ஆயிட்ட பிறகு இங்க எடுக்காம விட்டுட்டேன். இது எடுத்துருக்கணும் நான், சரிங்களா. கட்ரேடா
இது வரைக்கும் 3 RR, இதுல இருந்து ஒரு 4.5 RR, நடுவுலயே 2 RRல வந்து ஒரு டிபி இருக்கும். நான் மார்க் பண்ணல. இங்க ஒரு லோ இருக்குல்ல, இதோ இந்த லோலாம் 2 RRல டிபி வந்துடும். எக்ஸாக்டா அதோ இந்த இடத்துல வரும்போது டிபி வந்துடும். நான் அதெல்லாம் மார்க் பண்ணாம ஜஸ்ட் அயன் டைம் ஃப்ரேம்ல போட்டு விட்டுட்டேன். இப்போதான் நேற்று அந்த ட்ரேட். இது ரொம்ப அற்புதமான ட்ரேட். ஒரு அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், தென் எம்எஸ்எஸ் வித் பீரியட் டிஸ்ட்ரிபியூஷன் அருமையா கிளியரா இருந்தது. நீங்க S&P 1 கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே கிளியர். நமக்கு தேவை மார்க்கெட் டே டைம் ஃப்ரேம் 5000ல இருந்து செல் ஆகி ப்ரீவியஸ் வீக் லோலாம் எடுத்து தாண்டி போகணும்னு. அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டமெண்டல் ப்ரெஷரும் வந்தாச்சு. இவ்வளோதான் ட்ரேடிங் நாஸ்டாக்ல இந்த வீக் நம்ம பார்த்தது. இதுல எக்ஸிகியூஷன்ஸ் பண்ணது, பி எடுத்தது, ஹோல்ட் பண்ணாம விட்டது, இல்லை மிஸ் பண்ணதுன்னு சொல்லி நம்ம நிறைய இருக்கும். அந்த ஜோன்ல நீங்க எடுத்து வைங்க. ஏன் நீங்க அங்க ரெட்டே ஆக்குனீங்க, எதனால நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்க, எதனால அதை மிஸ் பண்ணீங்க, இது எல்லாத்துக்கும் தெளிவான ஜோன்ல நீங்க எடுத்து வச்சுட்டாலே 50% நீங்க வின் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். மிச்ச 50% அந்த ஜேர்னலை நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு லைவ் ட்ரேடிங்ல கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். தட்ஸ் இட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். see you on next week FOMC வீக் அப்படி இருக்கு நான் பார்க்கலாம். தேங்க்யூ.